மாநிலம் வயநாடு தொகுதியில் மலைவாழ் மக்கள் மத்தியில் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி வேட்பாளர் ஆனி ராஜா பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்த நேரலை காட்சிகளோடு வயநாடு தொகுதியிலிருந்து இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். இப்போ ஆனி ராஜாவினுடைய பிரச்சார வியூகம் என்னவாக இருக்கு? மக்கள் கிட்ட அவருக்கான வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு? அபிநயா, நீங்க இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கலாம். தற்போது நம்ம வயநாடு பகுதியில் மக்களவை தொகுதியில நியூஸ் 18 தமிழ்நாடு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்டார் தொகுதியாக பார்க்கக்கூடிய இந்த தொகுதியில நம்ம தொடர்ந்து இந்த கள செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பா பாத்தீங்கன்னா முக்கிய ராகுல் காந்திக்கு எதிராக நிற்கக்கூடிய முக்கிய வேட்பாளராக பார்க்கக்கூடியவர் ஆனி ராஜா அவர்கள். இவர் சிறு இளமை காலத்திலிருந்தே போராட்ட களத்தை சந்தித்த ஆனி ராஜா அவர்கள் பல்வேறு போராட்டங்களை சந்தித்திருக்கிறார். இது தொடர்பாக பிரத்யேக பேட்டியும் அவர் நம்மிடம் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக 10% மேல் மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 90% மேலான மக்கள் கிராமப்புறங்களில் வசிக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஆனி ராஜாவினுடைய பிரச்சாரம் மிக முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மலை கிராமத்திற்கும் இவர் தனியாக சென்று இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கிறார். நம்ம அதை பற்றி கேள்விக்கு கூட மக்களை எந்த தலைவரும் சந்திப்பதில்லை, ஆனால் நான் மக்களோட தலைவராக இருப்பதனால் நான் மக்களாக அனைத்து தரப்பு மக்களையும் போய் சந்தித்து வருகிறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் 5 ஆண்டுகள்ல இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இந்த தொகுதி பக்கமே வரவில்லை. ஆனால் நான் ஒவ்வொரு மலை கிராமமாக சென்று இந்த மக்களுடைய பிரச்சனைகளை நான் எடுத்து கூறுகிறேன். குறிப்பாக சொன்னா ரயில்வே பாதை அமைத்து கொடுப்பது, அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய டீ தொழிலாளர்கள், காபி தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது போன்ற பிரச்சனைகள் கூட ராகுல் காந்தி குரல் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான விமர்சனத்தையும் அவர் வைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. மக்கள் மத்தியிலுமே உங்களுக்காக நான் நிற்பேன் என்று அவர் கூறி வாக்குறுதியாக கொடுத்து இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அபிநயா, ரகுவரன், இப்போ ராகுல் காந்தி சார்ந்த நிறைய எதிர் பிரச்சாரங்கள்ல ஆனி ராஜா ஈடுபட்டு வர்றதை பார்க்க முடியுது. இப்போ பாஜகவை தாக்கி பேசக்கூடிய சூழலும் அங்க இருக்கா? அது சார்ந்த கவனத்திலையும் ஆனி ராஜா ஈடுபடுறாங்களா? கண்டிப்பா நம்ம பாஜக சார்ந்த ஒரு கேள்வி கூட ஆனி ராஜா அவர்களிடம் நியூஸ் 18 தமிழ்நாடு விரிவான ஒரு பிரத்யேக பேட்டி எடுத்திருக்கோம், நேர்காணல் பண்ணியிருக்கோம். அது விரிவான தொகுப்பா நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கிடையில அவங்க இந்த பாஜகவினுடைய மாநில செயலாளர் தான் சுரேந்தர் தான் தற்போது இந்த களத்தில் பாஜக சார்பாக போட்டியிடுகிறார். இது தொடர்பான கேள்விக்கும் அவங்க என்ன இந்த பிரச்சாரத்தில் வைக்கிறதும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாஜக பாசிசத்திற்கான இடமே கிடையாது, இது மக்களுக்கான இடம், அதனால நாங்க அதை ஒரு பொருட்டாவே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆனி ராஜா அவர்கள் பேசிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. குறிப்பாக நான் இத்தனை ஆண்டுகளாக இந்த மக்களுக்காக உழைத்தது மக்களுக்கு நன்கு தெரியும். நான் என்னென்ன போராட்டங்களை இந்த பகுதியின் மட்டும் இல்லாம இந்தியா முழுவதுமாகவே நான் எடுத்து சென்ற பிரச்சாரங்கள் போராட்ட களங்கள் எவ்வளவு சிறைவாசம் அனுபவிச்சிருக்கிறது வரைக்கும் மக்களுக்கு தெரியும். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்காக நான் போராடிய விதங்கள் தெரியும். அது தொடர்பான அனைத்து விஷயங்களையும், அதனால எனக்கு எளிதாக இங்கே வாய்ப்பு இருக்கு என்ற நம்பிக்கை அவர் நம்மிடத்தில் தெரிவித்திருக்கிறார். அதுதான் அவர் பிரச்சார களத்திலையும் மக்கள் மத்தியிலையும் பேசக்கூடியதா இருக்கு. ஏன்னா நிறைய தொழிலாளர்கள் நிறைந்த, விவசாய தொழிலாளர்கள் நிறைந்த பகுதியாக தான் இருக்குது. நிறைய மலைகள், நம்மளும் ஹில் ஸ்டேஷன், ஏன்னா நம்ம சென்னை தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல பிரச்சாரம் பார்த்துருப்போம், ரொம்ப கிரௌடா இருக்கும், சமதளமா இருக்கும். ஆனா இங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஹில்ஸா இருக்கு, மலையா இருக்கு. இந்த அவ்வளோ கஷ்டங்களையும் அவங்க பிரச்சாரம் மேற்கொண்டு அந்த ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கு மத்தியும் அவங்க வாக்குறுதி கொடுப்பது இதுவாக தான் இருக்கிறது. அபிநயா, கேரளாவை பொறுத்த வரைக்கும் கடந்த மக்களவை தொகுதியில் ஒரு தொகுதியில் மட்டும்தான் சிபிஎம் வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் இந்த முறை அந்த எண்ணிக்கை நிச்சயமாக உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் செயலாற்றி வருகிறார்கள். சார்ந்த கள விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.